இப்ப நான் இருக்கிற இந்த இடத்துக்கு செஞ்சேரி மலை அப்படின்னு பேரு. ஒரு காலத்துல தென்சேரி மலை அப்படின்னு அழைக்கப்பட்ட அழகான இந்த மலையில தான் இன்னைக்கு செஞ்சேரி மலை அப்படிங்கிற நாமத்துல அழைக்கப்படுது. முருகப்பெருமான் இங்க மந்திரகிரி வேலாயுத சுவாமி அப்படிங்கிற திருநாமத்தோட அழைக்கப்படுகிறார். 6 முகத்தோட முருகப்பெருமானை பார்க்கறதே ரொம்ப ரொம்ப அபூர்வம். மூலஸ்தானத்துல இங்க முருகப்பெருமான் மூலஸ்தானத்துல 6 முகத்தோட நமக்கு காட்சி தருகிறார். அது மட்டுமல்ல, 12 கரங்கள்ல ஒரு கையில சேவலை கையில் தாங்கிய மூர்த்தியாக முருகப்பெருமானை இங்க தரிசிக்கலாம். பொதுவா முருகப்பெருமானை நம்ம தரிசனம் செய்கிற போது சேவர் கொடி இருக்கும். ஆனா இங்க சுவாமி சேவலையே கையில பிடிச்சிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதுல என்ன விசேஷம் அப்படின்னா, முருகன் சேவலை கையில் ஆயுதமாக வச்சிருக்கிறார். இவர் சத்ரு சம்ஹார மூர்த்தியாகவே இங்கு திகழ்கின்றார். வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமையில இவருக்கு சத்ரு சம்ஹார யாகம், அபிஷேகம், திரிசதி இது எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடைபெறுகிறது. திருமண தடை, குழந்தைக்காக, தங்களுடைய பகை நீங்கணும், வறுமை நீங்கணும்னு நினைக்கக்கூடிய அனைவரும் இங்க வந்து முருகப்பெருமான வழிபட்டுட்டு போறாங்க. முருகர் கையில சேவல் வச்சிருக்கிறதுனால பயணங்களையும் இனிமையாக்கி தரக்கூடிய முருகர் குக்குடநாதர் அப்படின்னு முருகனுக்கே ஒரு பேர் உண்டு. பயணங்கள், வெளிநாட்டு பயணமோ உள்நாட்டு பயணமோ அது சிறப்பாக அமையணும் அப்படின்னா இந்த சேவலை கையில வச்சிருக்கிற முருகனை வழிபாடு பண்ணுகிற போது அது இன்னும் சிறப்பாக அமையும். இத்தனை அழகான இந்த பெருமான மந்திராச்சல மூர்த்தி அப்படின்னு மக்கள் வந்து ரொம்ப செல்லமா இவரை அழைச்சி வழிபாடு பண்றாங்க. வாழ்க்கையில ஒரு முறையாவது கண்டிப்பா இங்க வந்து இந்த முருகனை வழிபாடு பண்ணி பாருங்க. நான் சொன்னதெல்லாம் உண்மை அப்படின்னு உங்களுக்கும் கண்டிப்பா தெரியும். இந்த திருக்கோயில் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா, கோவை மாவட்டம் சூலூர் தாலுகாவில் அமைஞ்சிருக்கு. பொள்ளாச்சி திருப்பூர் மெயின் ரோட்ல சுல்தான்பேட்டை அருகில் இந்த செஞ்சேரி மலை அமைந்திருக்கிறது.